ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் டிஎன் ட்ரிப்பர்க்கிங் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சென்ட்ரலுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜேர்னி விலாக் தாங்க நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சவுண்டாக இருக்குது. நம்ம WFP7 ராயபுரம் ஷண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இன்றைக்கி எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிறதுல 76th ரிபப்ளிக்கோட லைவரி போட்ட WFP7ஓட இன்ஜினை தான் நம்ம ட்ரெயினுக்கு கபல் பண்ணியிருக்காங்க. எந்த ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் எக்ஸ்பிரஸ் தாங்க. அதாவது சென்னை சென்ட்ரல்லேருந்து கோயம்புத்தூர் போகிற சேரன் எக்ஸ்பிரஸில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கோச்சாக பார்த்துட்டு போகலாம். ஃபஸ்ட்டு கோச்சே இன்ஜினுக்கு அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோச்சே SLRD கோச் இருக்குது. ஸோ அண்டர்சோவில் பார்த்தீங்கன்னா கூட்டம் ஒன்றும் அவ்வளோவா பெருசாக இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. நான் ட்ராவல் பண்ணது மண்டே டைமு. ஸோ மண்டே டைம்ன்றதுனால கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்கும் ஏதோ. ஸோ தெரியலை, இன்னும் போக போக ட்ரெயின் க்ரௌடு ஏறும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பண்ணிட்டேங்க. ஸோ ரிசர்வ் பண்ணதுனால நம்ம கொஞ்சம் இன்றைக்கி ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போகலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி S6ல் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கோச் எதிரில் இருக்குது. இந்த ட்ரெயினில் மொத்தம் 9 கோச்சு ஸ்லீப்பர் கோச்சு தான் இருக்குது. ஸோ கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி பின்னாடி அதாவது என்ட்ரன்ஸில் அண்டர்சர்வ் கோச் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா க்ரௌடு ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி இருக்க அண்டர்சர்வ் கோச்சில் அவ்வளோவா க்ரௌடு இல்லை. ட்ரெயினில் 3rd AC கோச் பார்த்தீங்கன்னா 5 கோச் இருக்குது. ஸோ முன்னாடியிலேருந்து வரும்போதே கவர் பண்ணியிருக்கலாம். பட் ஏன் பண்ணலை அப்படின்னா எங்களுக்கு வேறு டைம் இல்லை. நான் ஒரு 1/2 hour முன்னாடி தான் வந்தேன். ஸோ நேராக போயிட்டு சீட்ஸில் போயிட்டு பேக்ஸ்லாம் வச்சுட்டு அப்படியே நம்ம கவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ வாங்க இப்போ போய்ட்டு 2nd AC கோச்சம் பார்த்துட்டு ஃபஸ்ட் AC இருக்கா, அப்படி இருந்தால் நம்ம கவர் பண்ணுவோம், இல்லைன்னா பார்ப்போம் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம கோச்சுக்கு போவோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது AC 2 டயரில் வந்திருக்கோம். இதுவும் எப்படி இருக்குன்னு அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஃபஸ்ட் AC இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம கோச்சுக்கு போகலாம். அண்ட் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு ஃபஸ்ட் AC கோச் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ரீமியமாகவே இருக்குது. உள்ளே நல்லா சூப்பராக டோர்ஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வேணான்னு இருக்குது. ஏன்னா TT உள்ளே இருக்கார். அவர் பர்மிஷன் கொடுத்தா போகலாம், பட்டு மோஸ்ட்டாக கொடுக்க மாட்டாங்க. டைம் வேறு இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது ட்ரெயின் எடுக்க. ஸோ அப்படியே நம்ம கோச்சுக்கு போயிட்டு ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஏசிலாம் பக்காவாக வருதுங்க. நல்லா செம்மையாக குழுன்னு இருக்குது. நம்ம ஸ்லீப்பரில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தூங்கிடலாம். புக் பண்ணதே நல்லதுன்னு தோணுது எனக்கு. ஏன்னா லீவ் டைமு, நிறைய பேர் ஊருக்கு போவாங்க அண்டு நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் புக் பண்ணிட்டேன். ஸோ வாங்க போய் பார்க்கலாம், நம்ம சீட்ஸை போய் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம இன்ஜின் பக்கத்தில் நின்று இன்ஜின் ஷாட்ஸ் எடுக்கும்போது ரைட் ஹேண்ட் சைடில் WFP7 போச்சுல, அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காடு எக்ஸ்பிரஸ் தாங்க. சென்னை சென்ட்ரல் டு ஈரோடு வரைக்கும் போகிற ஏற்காடு எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின்லேயும் நம்ம ஒரு தடவை கூட ட்ராவல் பண்ணதில்லை, பட் கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ சேரன் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வண்டி எடுக்க ஒரு 10 நிமிஷம் இருக்குது. ஸோ இந்த ட்ராவல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க.
நம்ம ட்ரெயினில் இருக்க கோச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லாம் ஓரளவுக்கு நீட்டாக தாங்க இருக்குது. ரொம்ப என்கரேஜ் பண்ண முடியாது, ஓரளவுக்கு நீட்டுங்க. கோயம்புத்தூர் போகிற மக்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நார்த் இந்தியன்ஸாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ட்ரெயின் இப்படி இருக்குது. பார்க்கலாம் vlogல எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் ஆனால் க்ளீன் பண்ணாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி தான் தோணுது. பார்த்திங்களா, க்ளீனிங்கில் தான் இருக்குது. அண்ட் வாஷ் பேஷன்லாம் நல்லா க்ளீனாக தாங்க இருக்குது. ஸோ நம்ம சீட் பார்த்திங்கன்னா இங்கே சைடு அப்பர் நம்மளுக்கு. அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் வந்திருக்காங்க, அவங்க வந்து இங்கேயும் பக்கத்துலேயும் வருவாங்க. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10:01, அதாவது 1 மினிட் டிலேயில் நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து டிபார்ட் ஆகி போயிட்டுருக்கோம். பேசன் பீச் கிட்ட போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இந்த ட்ராவலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்டாப்பிங்ஸையும் நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன். ஸோ கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ நம்ம ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா டிடி பயங்கர செக்கிங்கில் இருக்காங்க, பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அரக்கோணம் ரீச் பண்ணியிருக்கோம், ஒரு 15 மினிட்ஸ் டிலேவாக ரீச் பண்ணியிருக்கோம். டிடி வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட்டுங்க. ஏன்னா வீடியோ அலோவே பண்ணலை இது வரைக்கும். அவர் முன்னாடி தான் எடுத்துகிட்ருக்கேன், பட் பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன் தைரியமாக. அவர் வந்து சொன்னால் மட்டும் பார்ப்போம். நம்ம ட்ராவல் வந்து மூவிங்கில் வந்து அவ்வளோவா எடுக்க மாட்டோம். இப்போது இந்த மாதிரி ஸ்டேஷனில் வந்தால் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் கவர் பண்ணலாம் காட்டலாம் அப்படின்னு தான் இது பண்ணிகிட்ருக்கோம். பட் அது கூட டிடி வந்து RPF அந்த மாதிரி சொல்லி செம்ம ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. என்னன்னு தெரியலை, பார்த்தா பேசிப்போம், பார்த்துக்கலாம் காய்ஸ், என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். அண்ட் நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா இப்போது காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் டிலேவோடு தான் நம்ம இந்த காட்பாடி ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே பாலக்காடு எக்ஸ்பிரஸ் போயிட்டுருக்கு, டிபார்ட் ஆகிட்டுருக்கு. இந்த காட்பாடி ஜங்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஜங்ஷன் தான். நம்ம ஒரு தடவை கூட இங்கே வந்து இது பண்ணதில்லை. நிறைய மெமு ட்ரெயின் வந்து இங்கே ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் பற்றி நான் உங்களுக்கு சொல்லலை. இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 325 ரூபா ஆகுது, அதாவது 325 ப்ளஸ் புக்கிங் சார்ஜஸ்லாம் ஒரு 17 ரூபா போட்டு 337 ரூபா வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரேட்டு கணக்கு வந்துடும். சில புக்கிங் சார்ஜஸ் வந்து மாறும், அது மட்டும் பார்த்துக்கோங்க.
பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 7 மினிட்ஸ் டிலேவாக தாங்க நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். அண்டு இந்த ட்ரெயின் பற்றி இப்போ ஒரு குட்டி ரீகேப் மாதிரி ஒன்று இன்ட்ரோ மாதிரி ஒன்று பார்த்துடலாம். ஸோ இந்த ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆன டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 5, 1894 தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கொஞ்சம் சவுண்டாக இருக்குது, உள்ளே போய் பேசிடலான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த ட்ரெயினை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி ஒன்று பார்த்துடலாம். ஸோ இந்த ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆன டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 5, 1984 தான் இந்த ட்ரெயின் ஃபஸ்ட்டு ஆப்ரேட் பண்ணாங்க. அண்டு இப்போது நம்ம ட்ரெயினுக்கு வந்து ரேக் ஷேரிங் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் மெயில் கூட ரேக் ஷேரிங் பண்ணுறாங்க. அண்டு நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் ஸ்டாப்ஸ் தாங்க. அதாவது சென்னை சென்ட்ரலில் ஸ்டார்ட் ஆகி அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் நார்த்து அண்ட் கோயம்புத்தூர், வெறும் 7 ஸ்டாப் மட்டும்தான் நம்ம ட்ரெயினுக்கு ஹால்ட்டாக கொடுத்துருக்காங்க, அஃபிஷியல் ஹால்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் ட்ரெயின் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போயிட்டுருக்கு. நம்ம சென்னை சென்ட்ரலில் ஸ்டார்ட் ஆகி அரக்கோணம் வரைக்கும் கொஞ்சம் ஹை ஸ்பீடு எடுத்த மாதிரி இருந்தது. பட் இது வரைக்கும் டிலே வந்து அந்த 7 நிமிஷம் டிலே வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கப்புறம் வந்து ஒரு 110 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் ஸ்டாப் ரன்னுங்க நம்மளுக்கு. அதுக்குள்ளே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ நான் உங்களை சேலத்தில் மீட் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. கரெக்டாக ஒரு 2:51 AM ரீச் பண்ணியிருக்கோம். அந்த 7 மினிட்ஸ் டிலே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இதுக்கு சேலம் ஜங்ஷன் முன்னாடி ஒரு சின்ன அன்அஃபிஷியல் ஹால்ட்டாக போட்டிருக்காங்க. ஸோ இப்போது சேலம் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. 15 மினிட்ஸ் டிலேவாக தாங்க நம்ம இந்த ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்குமே டிலே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ இங்கேருந்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இயர்லியாக போகுதா இல்லை இன்னுமே டிலேவாக போகுதான்னு பார்ப்போம். ஏன்னா ஸ்லாக் டைம் நிறைய கொடுத்து வச்சுருக்காங்க. கோயம்புத்தூர் நார்த்து வரைக்கும் ஸ்லாக் டைம் நிறைய இருக்குது. அந்த ஸ்லாக் டைமை வச்சு கவர் பண்ணுவாங்களா இல்லை மாட்டாங்களா அப்படின்னு பார்ப்போம். ஈரோடு ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம டீ வாங்கிட்டோம். ஒரு டீ வாங்கி அப்படியே குடிச்சிட்ருக்கோம். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கிளம்பிருக்கு. ஸோ பார்ப்போம் டிலே கம்மியாகுதா இல்லையான்ட்டு. ஸோ டீ வாங்கினது பார்த்தீங்கன்னா குடிச்சு பார்த்தோம். ரொம்ப மோசமாக இருந்தது. ரிவ்யூவை தான் நான் சொல்கிறேன். டீயில் கூட சொல்லணுமா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஃபஸ்ட்டு. பட் இங்கே ஈரோட்டில் வந்து நீங்கள் டீ ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. மேபி அவுட் சைடு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இல்லை. சர்க்கரை ரொம்ப அதிகம். அதே மாதிரி டீ தூள் பயங்கர இது போட்டிருக்காங்க. ஒரு மாதிரி இதுவாக தான் இருக்குது. தெரியல, ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பார்ப்போம் வாங்க, அப்படியே நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணுவோம்.
திருப்பூர் வந்து ரீச் ஆகிருக்கு. அதே 15 மினிட்ஸ் டிலேவோட நம்ம திருப்பூர் வந்து ரீச் ஆகிருக்கோம். ஸோ சிக்னல் போட்டாங்க, நம்ம ஏறிப்போம். அண்ட் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து கோயம்புத்தூர் வர்றதுக்கு மொத்தம் 8 hours 15 minutes எடுத்துக்குது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை திருப்பூர் அண்ட் ஈரோடுக்கு வந்து இறங்குற மாதிரி தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரெயின் வந்து இந்த ஊர் மக்களுக்கு தான் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த கோயம்புத்தூர் அதர் தென் கோயம்புத்தூர் கம்பேர் பண்ணும்போது திருப்பூர் அண்ட் ஈரோடுக்கு நிறைய பேர் இந்த ட்ரெயின் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போது கோயம்புத்தூர் நார்த்தை தாண்டி போயிட்டுருக்கு. இந்த டைமில் வந்து ஏர்லி மார்னிங் நல்லா விடிஞ்சிருச்சு சூப்பராக. பட் வீடியோ வந்து கொஞ்சம் கிளியராக இருக்காது, அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காய்ஸ். அண்ட் காய்ஸ், நம்ம சேரன் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லாக் டைம்லாம் யூஸ் பண்ணி நல்லா அஹெடாகவே வந்துருச்சு. ஒரு 15 minutes பிஃபோராகவே வந்துருச்சு கோயம்புத்தூர் நார்த்துக்கு. பட் இங்கே கோயம்புத்தூர் நார்த்து தாண்டி ஒரு இடத்துல சிக்னலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஸ்லாக் டைம்லாம் இப்போ போயிட்டுருக்கு. 5:40 ஆகுது. இப்போ கரெக்ட் டைம் பார்த்தீங்கன்னா 5:40 ஆகுது. நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock. கரெக்டாக ரீச் பண்ணுவோமா பார்க்கலாம். ஏன்னா சேரன் இந்த சைடு கிங்கு, இவன் எப்படி போகிறான்னு பார்த்துட்டு நம்ம வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நம்ம ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 12673 எம்ஜிஆர் சென்ட்ரல் டு கோயம்புத்தூர் சேரன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு ஒரு 10 நிமிஷம் இயர்லியாகவே வந்துட்டோம். ஸோ நம்ம டிலே ஆகும் அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் டிலேலாம் ஆகலை. ஸ்லாக் டைம் யூஸ் பண்ணி ஒரு 10 minutes இயர்லியாகவே வந்து நம்மளை ரீச் ஆயிடுச்சு. வேப் 4 ஈரோடு வேப் 7 ஈரோடு ஷெட்டோட 76 ரீபப்ளிக்கோட லைவரி போட்ட இன்ஜினு, சூப்பரான புல்லு. நம்ம சென்னையிலேருந்து அரக்கோணம் வரைக்கும் நல்ல புல். ஆனால் அங்கேருந்து கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. பட் சூப்பராக வந்துருச்சு. ஸோ இந்த விலாகை வந்து நான் வெளியே போயிட்டு எண்ட் பண்ணுறேன். ஸோ அப்படியே வாங்க நம்ம வெளியே போயிட்டு இந்த விலாகை அப்படியே எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேரன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஜர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக இங்கே கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இந்த vlog இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.